ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தை அறுவடை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாவக்காய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இவ்வளோ பாவைக்காய் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் பழுத்திருக்கு. இந்த தக்காளி பழுத்த பிறகு நம்ம அறுவடை பண்ணலாம். இதே நான் வீடியோவில் போடுறதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் காய்ச்சிருக்கு, பார்ப்போம் இப்போ பழுக்குன்னு. கத்திரிக்காய் செடியும் பூ பூத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் காய்ச்ச பிறகு வீடியோ அப்ளை பண்ணுதேன் பாருங்கள். இப்போ தான் பூ பூத்திருக்கு. மலை நெல்லிக்காவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அதையும் அறுவடை செய்யலாம் இன்னைக்கு. இப்போ இவ்வளோ நம்மளுக்கு போதும், அதனால் இவ்வளோ பறிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ இப்போ தான் மொட்டாக இருக்குது. இது விரிஞ்ச உடனே அது பறிக்கும்போது உங்களுக்கு வீடியோ பண்ணுதே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவையும் இப்போ அறுவடை பண்ண போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ வெள்ளை ரோஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது வெள்ளை ரோஸ். ஒரு சிவப்பு ரோஜா மட்டும் பூத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் அறுவடை செய்யலாம். நம்ம தோட்டத்தில் சீத்தாப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பிடுங்கலாம். அந்த ஒன்று மட்டும் பழுக்குற ஸ்டேஜில் இருக்குது, அதனால் இதையும் பிடுங்கலாம். ஓ, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செரி பழம் எவ்வளோ காய் கிடக்கு. நம்ம இப்போ பழுத்ததை மட்டும் பிடுங்கலாங்க பாருங்கள். 3 நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ அறுவடை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன பழம்லாம் காய்க்கும், பூலாம் பூக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சாலமன் ராஜா 80 தேங்க்யூ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.